ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சோசியல் மீடியாவில் யாரை ஏமாத்துறது அப்படின்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்படி தான் பார்த்திங்கன்னா 75 வயசு பாட்டி பார்த்திங்கன்னா வச்சு மும்பையை சேர்ந்த புனேயில் இருக்கார். 65 வயசுக்காரர் பார்த்திங்கன்னா அவரை ஒருத்தர் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அந்த பாட்டி. அப்போ தான் அவரை பார்த்திங்கன்னா அவருக்கு 65 வயசு ஆச்சு, பாட்டிக்கு 75 வயசு ஆச்சு. சரி, இவரை நம்ம திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட ஃபோன்லாம் பேசினாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திருமணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டே சந்தோஷமாக 10 வயசு குறைய இருந்தாலும் பரவாயில்லை. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா ஒரு வீடு வாங்க போகிறேன், அந்த வீட்டுக்கு 20 லட்ச ரூபா வேணும், நாள் தர முடியுமா கேட்டிருக்காரு. பாட்டி சரி சொல்லிட்டு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கு தெரியாமல் 3 லட்ச ரூபா கிரெடிட் கார்டில் வேறு எடுத்திருக்காங்க. பாட்டி நிறைய பணம் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த வித பணம் வாங்கினதுக்கப்புறம் எந்த விதமான பதிலும் இல்லை. ஃபோனை ஆஃப் பண்ணியிருக்காரு. சந்தேகப்பட்ட பாட்டி அதுக்கப்புறம் தான் பாட்டிக்கு தெரிஞ்சது, இவர் ஏமாற்றிட்டு ஓடிட்டார், 22 லட்சத்தை ஏமாற்றிட்டு ஓடிட்டார் அப்படின்னு தெரிஞ்சது. யாரை தான் ஏமாத்துறதுன்னு கிடையாது. பாட்டி பாவம் தனியாக இருக்கோமே, திருமணம் பண்ணிக்கலாமே, இப்போலாம் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே புருஷன் தவறுனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வயசான காலத்தில் பையன் பொண்ணு எல்லாருமே போயிடறாங்க. நமக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு வயசானவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் திருமணம் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. ஆனால் கடைசியில் பாட்டி ஏமாந்து போயிருக்காங்க. சோசியல் மீடியாவில் இப்படி தான் எல்லாரையும் ஏமாத்துறாங்க.